கடைசியாக நாங்கள் கல்கல்லாட இரண்டாவது மெத்தட்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது மெத்தட்ல பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல ஜீமுடைய உதாரணம் மிக முக்கியமான சில வசனங்களை டார்கெட் பண்ணி நாங்கள் ராகம் எடுத்து ஓதி பழகணும் என்றத கன்செப்டோட நிக்கிறோம். அதுலயும் தொடரும். பிஸ்மில்லா அவன்டா ஓது பாபு. بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج. இரண்டாவது இரண்டாவது من الله ذي المعارج. ரீ அல்ல ரீ ரீ ரீஜி من الله ذي من الله ذي المعارج. மூணாவது بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. நான் இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா சொன்னேன். ரிப்பீட்டேஷன் வராத மெத்தடுக்கு நிப்பாட்டி கொள்ள யோசிக்கணும், பார்க்கணும். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகும், எல்லா இடத்துலயும் ரிப்பீட் ஆகி போயிடலாம். بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. குட். இதுல கொஞ்சம் வந்துக்குது, இன்னும் கொஞ்சம் அழகா எடுக்கலாம். بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. بسم الله. بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. நாலாவது أفلم ينظروا إلى السماء فوقهم திருப்பி நீங்க இலசமாவுக்கு போனா சிஸ்டர், அங்கனைக்கே நீங்க 3-4 செகண்ட் கஷ்டப்படுத்துறீங்களே. தோக்கம் இது போங்க. என்ன சொல்றது? இலசமாவுக்குள்ள போட்டு திருப்பி இழுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அங்கனைக்கு அந்த இடத்துலயே திருப்பி நீங்க 3 செகண்ட் நீங்க இழுத்து நிக்கணுமே, திருப்பி மூச்சு டயர்ட் ஆகுமே. அப்படி போதுவாங்க. நீங்க வந்து நிப்பாட்டினா நீங்க என்ன செய்யுங்க, திருப்பி இதெல்லாம் இது இப்படிதான். இதுக்கு பின்னால நீங்க போற புதிய வசனங்களுக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு கட்டாயம் தேவை. திருப்பி என்ன செய்வீங்க? فوقهم كيف بنيناها
وزيناها وما لها من فروج. மெயினா யோசிக்கணும், இப்ப சரி நீங்க உஸ்தாத். படிச்ச விஷயங்களை முழுமையாக எப்படி செய்து பிராக்டிஸ் பண்ணி கொள்றது. சரி உஸ்தாத். ஆ أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج. சரி போதுங்க பாப்பா. أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج. பாத்தீங்களா பாத்தீங்களா, எவ்வளவு கடைசி போய் டயர்ட் ஆயிட்டீங்க. ஏன் நிப்பாட்டாம போறீங்க? இல்ல எனக்கு இப்ப நீங்க பையனஹால நிறுத்துங்க. அதுதான் இல்ல, இப்ப நீங்க பையனஹால கிளாஸ்ல இன்றைக்கு இப்ப நாங்க போற ஸ்பீட்ல 4-5 வசனம் மோதிரம் என்ற வகையில உங்களுக்கு அது ப்ராப்ளமே இல்லை. ஆனா நீங்க ஒரு பக்கம் மட்டும் ஓத போறீங்களே, நீங்க ஒரு பேஜ் வந்து ஓத வேண்டி நான் டார்கெட் தாரேன். ஆமா இப்படி நீங்க 4 ஆமா வருஷம் சார். போனீங்கன்னா அதோட உங்களோட பாடமே நீங்க முடிச்சு போயிருவீங்க. அதுக்கு நான் உங்களை நீங்களே சொல்லுவீங்க எனக்கு ஓத இல்லை டயர்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஆமா சொன்னா சார். நாங்க ஈக்கப்படாது. குர்ஆன் எங்கேயும் எங்களுக்கு செல்லல. ஒரு மூச்சில நீங்க முழுமை படுத்தி வராட்டி நீங்கள் பிழை, நீங்க ஓத தப்பு என்று செல்லல. ஆமா சார். ம். ஆக மிச்ச கவனமா இருக்கணும். ஆ بسم الله الرحمن. أفلم ينظروا إلى السماء فوقهم قا அல்ல فوقهم. فوقهم فوقهم. أفلم ينظروا أفلم ينظروا إلى السماء قا فوقهم அல்ல فوقهم என்று ஓதுறீங்கல்ல, ஃபா வரக்கூடாது. فوقهم كيف فوقهم. فوقهم. بنيناها وزيناها وما لها من فروج. ரிப்பீட் பண்ணுங்க. أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج. இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு 5ஆவதா? والأرض அறுத مددناها பல அறுத பல وال- والأرض مددناها. والأرض مددناها. والأرض مددناها وألقينا فيها பாத்தீங்களா رواسي. பாத்தீங்களா, ரவாசி. எப்படி இப்படியா ரேயும் பிழை சீனும் பிழை. ஒரு சொல்லுக்குள்ளேயே ரெண்டு ரெண்டு பிழையா ஓதுங்களே. رواسي ரா ரா வள்ளி நம்ம ரவாசி. والأرض مددناها وألقينا فيها رواسي. ரவாசி என்ற பிழை. ஷீ அல்ல, அது ஷீயா வந்து இது
ravas, சி ஏன் கஷ்டப்பட்டு சி கொண்டு போறீங்க? உண்மையிலே சியை உச்சரிக்கதான் கஷ்டம். நார்மலா சியை உச்சரிக்கலாம் லேசா. والأرض அருதல مددناها والأرض مددناها. والأرض لا لا مددناها ضاء. والأرض مددناها. والأرض مددناها وألقينا فيها رواسي திருப்பி போதுங்க பாப்போம். والأرض مددناها وألقينا فيها رواسي فأنبتنا فيها من كل زوج ضاء الله. بهيج وأنبتنا فيها من كل زوج بهيج. وأنبتنا فيها من كل زوج بهيج. 3 வசனம் முதல்ல எங்களுக்கு மூச்சு முட்டுது, அப்படிதானே? ஆமா உஸ்தாத், மூச்சு பிடிக்க தெரிய மாட்டேங்குது. மூச்சு முட்டுது, மூச்சு டயர்ட் ஆயிட்டோம், போதையில மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. டென்ஷன் ஆகலையே, தப்பு விடுறேன், என்ன பண்ண, எங்க நிறுத்து தெரியுது, ஆனா தப்பு விட்டுட்டே இருக்கிறேன் உஸ்தாத். எனக்கே புரியுது. அப்படித்தானே? இந்த மெத்தட்ல நீங்க இப்பதான் படிச்சுக்கிறீங்க. எங்கட கிளாஸ்ல ஆமா உஸ்தாத், இவன் எங்கட கிளாஸ்ல ஜாயின் ஆமா ஆகி இந்த மெத்தட் மிச்சம் அவங்களுக்கு தேவைப்படுறது இப்பதான். இதுக்கு முன்னுக்கு சும்மா இடையில லைட்டா ஒரு இடத்துல வந்துட்டு போகும். இப்ப 5 வசனத்தை பாருங்க. நான் இன்னுமே டயர்ட் இல்லாம போகுதுன்னு பாருங்க. والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج. எப்படி? எந்த ரிப்பீட்டேஷன் தேவையில்லை. இதெல்லாம் நீங்களா நாலேஜ் எடுத்துக்கணும், யோசிச்சு எடுக்கணும். விளங்குதா? இதை நாங்க சொல்லி தந்தா நடக்கும். அதான் நாங்க சொல்லி தந்தா நடக்கும். 6666 வசனத்துக்கும் நீங்க கிட்ட கேட்பீங்க, அது சரி வராது. நீங்களாம் யோசிச்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் நிற்கும். ஆனா போக போக அந்த மாதிரி நீங்க பிடிச்சிக்குவீங்க. பிடிச்சு கொண்டால் உங்களுக்கு நாங்க என்ன பெரிய வசனத்தை ஸ்லைட்ல போட்டு கேட்டாலோ அல்லது குர்ஆனை திறந்து எடுத்து ஓதும் கொண்டு சொன்னாலோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. நான் இன்றைக்கு ஒரு வேலை செய்யறேன். ஃபர்ஸ்ட் 2 வசனத்தை விட்டுட்டு அடுத்த 3 வசனத்தை மட்டும் தாரன். எனக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ஒர்க்கை பிராக்டிஸ் பண்ணி குவாலிட்டியா அழகா இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்.